السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய கிருபையால் ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஒரு குறித்த தலைப்பில் தொடராக நாம் பார்க்க செய்திகளை அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள், எவ்வாறு இறைவனை அணுகினால் இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பது தொடர்பாக நாம் பார்த்தோம். அன்புள்ள சகோதரிகளே, இதே சூரத்துல் அன்பியாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 87, 88, 90 வரை உள்ள அந்த வசனங்களில் இன்னும் 2 நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் உரையாடிய அந்த நிகழ்வை குறிப்பிடுகிறார். நாம் நேற்றைய தினம் பார்த்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செய்தி, இறைவனை நெருங்குவதற்கு அது ஒரு காரணி என்றாலும் அது மட்டுமே போதுமானதல்ல. தொடர்ச்சியாக பேச முடியாதனால அடுத்த தொடர நான் என்ன செய்கிறேன், இதை எடுத்து பேசுகிறேன். நான் இந்த 3 சப்ஜெக்டையும் பேசுகிறாருந்தா எனக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே டைம் வேணும். அரை மணி நேரத்துக்குள்ளே பயான் முடிக்கிறதுனால நேற்று அந்த நிகழ்வை நம்ம முடிச்சாச்சு. சரியா? இப்போ பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்தில் நாம் அணுகுகின்ற அந்த பிரார்த்தனை இறைவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், இறைவன் நம்முடைய குரல்களுக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால் நாம் பேண வேண்டிய சில ஒழுங்குமுறைகள் உண்டு. அதில் முதலாவது அம்சம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இறைவனிடம் உரையாடினார்கள் என்பதும் வரும். அதுவும் இருந்தால்தான் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அது அடிப்படை. 2வது இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூனுஸ் நபி அவர்களை பற்றி இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அந்த வசனத்தை வாசிக்கிற வதன்னூனி இத்தஹப முகாதிபன். அல்லாஹ் சொல்றான், மீனுடையவர் கோபித்து கொண்டு சென்றார். அவர் பெயர் யூனுஸ். யூனுஸ் என்கின்ற ஒரு இறை தூதர். ஆனால் அல்லாஹ் அவரை அங்கே குறிப்பிடுற, இந்த வசனத்துல குறிப்பிடுற பேச்ச பார்த்தீங்கன்னா மீனுடையவர் என்று சொல்லலாம். இந்த வரலாறு நம்ம படிச்சிருப்போம் பெரும்பாலும், இல்லையா? எதனால அந்த பேர் வருது? ஒரு மீன் வயிற்றுல சிக்கி இருந்தார். அந்த நிகழ்வு அல்லாஹ் குறிப்பிடுறதுக்காகத்தான் இங்கே அவரை இந்த பெயர் சொல்லி அழைக்கிறான். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, பின்னாடி சொல்றேன். அவர் வதன்னூன், மீனுடையவர், இத்தஹப முகாதிபன், அல்லாஹுவை கோபித்து கொண்டு சென்றார். ஃபதன்ன அல்லன் நக்திர அலை, நாம் அவர் மீது சக்தி பெற மாட்டோம் என்றும் அவர் எண்ணிக்கொண்டார். அல்லாஹ் மேல கோபம் என்று சொல்ல முடியாது. ஒரு நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு கண்ணிய குறைவாக நடக்க மாட்டார்கள். ஒரு நெருக்கமான உறவுக்குள் வருகின்ற ஒரு ரோஷம் இருக்கு இல்லையா? கணவன் மனைவி எடுத்துக்கிறங்க, கோபம் எல்லாத்தையும் வரும். ரோஷம் கணவன் மனைவி மத்தியில வரும். எதுக்கு எடுத்தாலும் எதையாவது சண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க மனைவி. இதுக்கு பேர் கோபம் அல்ல, ரோஷம். யாரிடம் அதிகம் உரிமை இருக்கிறதோ அவங்கள்ட்ட டக்கு டக்குன்னு வேகமா பேசுவோம், சண்டையிடுவோம். இது ரோஷம். கோபத்திற்கும் ரோஷத்திற்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஆயிஷா அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க,
நீ என் மீது எப்ப நீ கோபமாக இருப்பாய் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்பாங்க, ஆயிஷாமா எப்படி சொல்றீங்க, என் மீது நீ நேசமாக இருந்தால் என் மேல உனக்கு கோபம் இல்லைண்டா முஹம்மதுடைய இறைவனின் மீது சத்தியமாக அப்படின்னு நீ சத்தியம் விடுவாய். அரபுகள்கிட்ட அந்த சத்தியம் விடுற வளம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வல்லாஹி வல்லாஹின்னு சொல்லிட்டே இருப்பான். எந்த வார்த்தைக்கு 100 தடவை வல்லாஹி போடுவான். அந்த காலத்துல அந்த மாதிரி வளமை இன்னைக்கு வரைக்கும் அப்படி தொடர்ந்து வருகிறது. இப்படி சத்தியம் போடுற இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் மேலே ஆயிஷா அம்மாக்கு ஒரு மனைவி என்ற ஸ்தானத்தில் எந்த கோபம் இல்லை என்றால் அவங்க எப்படி பயன்படுத்துவாங்களா வார்த்தை, முஹம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் மேலே ஏதாவது ஒரு கோபம்னா வெளியே மக்கள்கிட்ட கோபம் அந்த கோபமா இல்ல, கோபம் ஒரு ரோசம், கணவன் மனைவி என்ற அந்த ரோசம். அப்படி ஒரு ரோசம் வருகின்ற பொழுது, கோபம் வருகின்ற பொழுது நீ என்ன வார்த்தை சொல்வாய் என்றால் இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லுவாங்க. அங்க என்னை விட்டுருவேன். அல்லாஹ்வுடைய ஒரு மனைவி எப்படி அணுகிருக்கிறாங்க பாருங்க, பாயிண்ட் அவுட் பண்றாங்க. அவ்வளவு உன்னிப்பாக அவர்களின் அந்த வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் கவனித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்கிட்ட பாசமா இருந்தா இப்படி பேசுவாய், கோபமா இருந்தா இப்படி பேசுவாய். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யார சொல்ல உங்க மேல நான் ஒரு நாளும் கோபப்பட மாட்டேன். இது கோபமா இல்லையா? ஆனா அவங்க சொல்றாங்க, ஒரு நாளும் கோபப்பட மாட்டேன், உங்க பேர்ல தான் அந்த கோபத்தை காட்டுவேனே தவிர உங்கள் மீது எனக்கு கோபம் வராது. இப்ப இது என்ன கோபம் தான், ஆனால் ஒரு நெருக்கமான உறவுக்குள் ஏற்படுகின்ற ஒரு விரக்தி, ஒரு ரோசம். இது வேற, கோபம் வேற. அப்படியே இந்த சாப்டருக்கு வாங்க. யூனுஸ் நபி அவர் ஒரு இறை தூதர், அவர் ஒரு முன்மாதிரி மிக்க மனிதர். அவர் அல்லாட்ட டக்குன்னு கோபப்பட மாட்டார், எல்லா மனிதர்கள் மாதிரி எடுத்தறிஞ்சு பேசிட மாட்டார். இறைவனோடு மிக நெருக்கமாக உறவாடி வருகின்ற ஒரு இறை தூதர். அவருக்கு ஒரு இடத்துல ரோசம் வந்துருச்சு, ஒரு நிகழ்வுனால ரோசம் வந்துருச்சு. இது என்ன நிகழ்வு? அல்லாஹ் வேறொரு அத்தியாயத்துல அந்த நிகழ்வை குறிப்பிடுகிறார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூக மக்கள் மத்தியில மார்க்கு பிரச்சாரம் செய்கிறாங்க, தௌஹீதை சொல்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேற யாரையும் நீங்க வணங்கக்கூடாது என்ற மார்க்க பிரச்சாரத்தை பல நாட்களாக சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். ஒரு காலம் வரைக்கும் அந்த மக்கள்ல யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க. இப்படி தொடராக புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு ஃபித்ரா, ஒரு நியதி இருக்கிறது. அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிச்சிருவான். அழிச்சிட்டு வேறொரு சமூகம் அல்லது அந்த சமூகத்தில் 1-2 பேர் ஈமான் கொண்டிருப்பாங்க, அவங்கள இருந்து வாரிசுகள் அல்லாஹ் என்ன செய்வான், பல்கி பெருக செய்வான். இது அல்லாஹ்வுடைய ஃபித்ரா. இப்ப யூனுஸ் நபிக்கு அல்லாஹ் தான் சொல்றான். அல்லாஹ்வுடைய ஆர்டரை கேட்டுட்டு தான் யூனுஸ் நபி என்ன செய்யறாங்கன்னா, எண்டு வந்துருச்சு, அந்த சமூகத்துக்கான எண்டு வரப்போகுது, கட்டுப்படலைன்ற உடனே அல்லாஹ் அழிக்க போகிறான் என்பதை எச்சரிக்கையா போய் சொல்றாரு. உங்களுக்கு அழிவு வரப்போகுது, அல்லாஹ்வுடைய கட்டளை வரப்போகுது என்று சொல்லிவிட்டு இறைவனின் அதாபுகள், தண்டனை வருகின்ற இடத்தில் அந்த இறை தூதர் இருக்காம அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிடுறார். அங்க இருக்க முடியாது இல்லையா, அல்லாஹ்வுடைய தண்டனை வர இடத்துல அவர் இருக்க முடியாது, அவர் போயிடுறார். போயிட்டு இந்த அழிவுகள்லாம் நடந்திருக்குங்கிற நம்பிக்கையில யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் அந்த சமூகத்திடம் வர்றாரு. வந்து பார்த்தா எல்லாரும் அப்படி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு இங்கதான் ரோசம் வருது. அல்லாஹ் சொன்னா அழிவுகளை குறித்து எச்சரிக்கை செஞ்சாச்சு, வந்து பார்த்தா யாருமே அழிக்கப்படலை, எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி ரப்பு நடந்தான் என்ற ஒரு ரோசத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாருன்னா, ரோசத்தோட அந்த ஊரை விட்டு திரும்பி போறார். இது ஏன் அல்லாஹ் அழிக்கல தெரியுமா? அல்லாஹ்வுடைய நியதியில் இதுவும் ஒன்று. அல்லாஹ் மிக தாராளமானவன், கருணையாளன். அந்த சமூகம் இத்தனை காலமா மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அல்லாஹ்வுக்கு இணை வைச்சாங்க, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நபியை புறக்கணித்தார்கள். ஆனா யூனுஸ் நபி அல்லாஹ்வுடைய தண்டனை வரப்போகிறது என்று எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றவுடன் அல்லாஹ் அந்த அத்தாட்சிகளை ஏற்படுத்துறான். அல்லாஹ்வுடைய அழிவை பொறுத்த வரைக்கும் அந்த அடையாளம் அப்படியே தெளிவா தெரியும். அல்லாஹ்வுடைய அழிவுகள் தெளிவாக தெரியும். புரிந்து கொள்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல மஸ்ஜித் நபவி பள்ளி, ஆயிஷா அம்மா வீடு அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வந்து பார்த்தா கரு மேகங்கள் அப்படியே சூழ்ந்திருக்கு. ஒரு நமக்கே சில நேரங்களில் பயமா இருக்குமா இல்லையா, ஓவரான இருட்டோட அந்த மேகம் வந்துச்சுன்னா பெரியோர் மழை பெய்ய போதில்லைன்னு ஒரு பயம் ஒன்று வரும் இல்லையா, அச்ச உணர்வு தன்னால வருதில்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கர கார் மேகம் அப்படி நிற்குது. அதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் பதைக்குது, பயப்படுறாங்க. பள்ளிக்குள்ள போறாங்க, மறுபடியும் வந்து மேலே பார்க்குறாங்க,
மறுபடியும் உள்ள போறாங்க, மறுபடியும் வெளியே வந்து பாக்குறாங்க. ஆயிஷா அம்மாக்கு ஆச்சரியம், யார சொல்லலாம், டிஃப்ரெண்டா இருக்க நீங்க செய்யறது. வெளியே வர்றீங்க, உள்ள போறீங்க, மறுபடியும் வர்றீங்க, இப்படி நடந்துகிட்டே இருக்கு, என்ன என்ன நடக்குது என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, ஆது கூட்டம், முன்னொரு காலத்துல வாழ்ந்த ஆது சமூகம், இது மாதிரி மேக கூட்டங்களை பார்த்த உடனே அல்லாஹ் ஏதோ ஒரு அருளை தரப்போறான், நமக்கு இது ஒரு ரஹ்மத்தா வரப்போகுது என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அதுவே அவர்களுக்கு பேரழிவாக அமைந்தது. அது மாதிரி அல்லாஹ் எதுவும் அழிவை கொண்டு வந்துட்டானோன்னு நான் அச்சப்படுகிறேன் என்று நபி அவர்கள் பயந்து பள்ளியில் சென்று தொழுதார்கள் என்ற நிகழ்வை பார்க்க முடிகிறது. இப்ப இறைவன் ஒரு அழிவை கொண்டு வருகிறான் என்றால் ஒரு அடையாளம் நமக்கு தெரியும், ஒரு பயங்கரமான அடையாளம் தெரியும். ஆது சமூகத்துக்கு அப்படி வந்துச்சு. ஆனா அதை அவன் அருள் என்று நினைத்தான், பயங்கரமாக அழிக்கப்பட்டான். 7 இரவுகளும் 8 பகல்களும் என்று இறைவன் சொல்கிறான். கிட்டத்தட்ட 7.5 நாட்கள் தொடர்ந்து ஒரு கடும் குளிர்மிக்க காற்றை அல்லாஹ் சொல்ல விடுறான். ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊர்ல புயல் வீசுது, நிக்க முடியுதா? புயல் வீசினா நிக்க முடியுமா? 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடராக பயங்கர காற்றை அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு மத்தியில சுழல விடுகிறான்னா எல்லாரும் சாஞ்சிட்டாங்க. உலகத்திலேயே பலம் வாய்ந்த மனிதர்கள் அவர்கள். உலகத்தில் அவங்கள மாதிரி பலம் வாய்ந்த மனிதர்கள் எல்லாம் படைக்கல. அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த மனிதர்களை பெருமையின் காரணத்தினால், அவங்க கொண்ட அகந்தையின் காரணத்தினால் அல்லாஹ் அழித்து போட்டான். இந்த மாதிரி அழிவுக்கான சில முகாந்திரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். யூனுஸ் நபியுடைய சமூகம் அவர் எச்சரிச்சுட்டு போன உடனே அவர் சொன்ன மாதிரி ஏதோ நடக்குது உலகத்துல. அவங்க அந்த பூமியில பாக்குறாங்க, வானத்துல பாக்குறாங்க, ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, அல்லாஹ் அழிவை கொண்டு வர்றான். உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அதை பார்த்து சுதாகரித்து கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்கள் திரிந்து விடுகிறோம், உன் நபி சொன்ன மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்களை அடிச்சிடாத, நாங்கள் திரிந்து விடுகிறோம், மன்னிப்பு தேடி விடுகிறோம் என்று சரணாகதி அடைந்து விடுகிறார்கள் அல்லாஹ்விடத்துல. இங்கே ஒரு நபியுடைய கௌரவத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஒரு மனிதரை வாழ வைப்பதும் அவரை அழிப்பதும் அல்லாஹுடைய அதிகாரத்தில் உள்ளது, யாருக்கும் சொந்தமானது இல்லை. அது நபியா இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய கண்ணியத்தில் உள்ளது. அவர்கள் தவறே செய்திருந்தாலும், இத்தனை நாட்களாக ஒரு இறை தூதரை புறக்கணித்தே இருந்தாலும், அவர்கள் இறை தண்டனை வரப்போகிறது என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மீளுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க பேக்ரவுண்ட பார்க்கல, என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு பார்க்கல, அல்லாஹ்வுக்கு இத்தனை காலம் அவர்கள் இணை வைத்தார்கள் பார்க்கல. அந்த மீண்ட அதே நொடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொண்டு வந்த அத்தாட்சிகளை எல்லாம் திருப்பி எடுத்துடுறான், அவங்கள விட்டுடுறான். திருந்திட்டாங்கன்னு அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துடலாம். இதான் அவங்களுக்கு அவங்களை அழிக்காம வச்சதுக்கான காரணம். இது யூனுஸ் நபிக்கு தெரியாது. தெரியாம என்ன செஞ்சிட்டாரு, அல்லாஹ்வின் மீது ரோசப்பட்டு வேகமா போய் என்ன செய்யறாருன்னா, ஒரு அங்கே இருக்கிற அந்த கடல் பயணத்துக்கு ஒரு கப்பல் ஒன்று தயாராயிட்டு இருக்குது. நிறைய கூட்டம் நிறைந்த கப்பல், அல்லாஹ் சொல்றான் அந்த குரான்ல. அந்த கப்பல்ல போய் ஏறிட்டாரு, என்ன ஏதுலாம் பார்க்கல. அன்றைய காலகட்டத்துல ஒரு நிகழ்வு இருக்கும். போயிட்டு இருக்கும்போது கப்பல் தான் இன்னைக்கு பிரம்மாண்டமா இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கட்ட முடியாது. ஓரளவுக்கு லிமிட்டா அவங்க நாலேஜ் அடிப்படையில கட்டுவாங்க. இன்னைக்கு எவ்வளவு மக்களை ஏற்றிட்டு போறான் தாங்க முடியுது. அது ஒரு ஆழ்கடலுக்கு செல்கின்ற பொழுது, அந்த கப்பல் செல்லும் பொழுது வீசுகின்ற அந்த காற்று அலைகளின் மாற்றத்தினால் கப்பல் கவுர பார்க்கும், அதை பேலன்ஸ் பண்ணணும். இதுக்கு என்ன செய்வாங்கன்னா, மக்கள் மத்தியில் அன்றைய கால நிகழ்வுகள், மக்கள் மத்தியில சீட்டு குலுக்கி போட்டு இறக்கம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தன் சாவுறதா எல்லாரும் சாவுறதா இதை பார்ப்பாங்க. ஒருத்தன் சாவுறதை விட மற்றவங்களை பாதுகாக்கிறது மேல அவங்களுக்கு. எல்லாரும் சாக முடியாதுல்ல, சீட்டு குலுக்கி போட்டு அதுல யாருடைய பெயர் வருதோ பேலன்ஸ் பண்றது. ஒரு பக்கம் சாஞ்சிட்டு போகுது, இந்த பக்கம் எல்லாரும் நிற்கிறாங்கன்னா சாயும். ஒருத்தரை தூக்கி கடல்ல போட்டோம்னா அந்த கப்பல் கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிரும். இது அவங்களுடைய சிந்தனை. என்ன அந்த மாதிரி தான் செஞ்சாங்க அந்த காலகட்டங்களில். யூனுஸ் நபி ஏறின கப்பல் பார்த்து அல்ல இந்த சோதனை வைக்கிறான். பயங்கர அலை வீசுது, கப்பல் ததும்புது, மக்கள் உடனே சீட்டு குலுக்கி போட ஆரம்பிக்கிறார்கள். போட்டா யூனுஸ் நபியுடைய பேரே வருது. அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் மேல அவர் ரோசப்பட்டார்ல, அவருக்கு ஒரு பாடம் கொடுக்கணும்ல. அவர் நபி, அவரை கண்ணியப்படுத்துவதும் பாதுகாப்பதும் ரப்புடைய கடமையில உள்ளது. அவன் கண்டிப்பா காப்பாற்றுவான், பாதுகாப்பான். அவன் அவருக்கு உணர்த்தணுமே, அவருக்கு ஒரு சோதனையை கொடுக்கணுமே. யார்கிட்ட நீ ரோசப்படுற, உலகத்துல மக்கள்கிட்ட ரோசப்படுற மாதிரி ரப்புட்ட நீ ரோசப்படுறியா, அப்படி ஈக்குவலா நீங்க வரக்கூடாது என்று அந்த நபிக்கு இறைவன் உணர்த்துவதற்காக பாருங்க அவர் பேரை வந்துச்சு.
அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? ஒரே தூக்கி கடல்ல வீசினாங்க. யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க தப்பிக்க தூக்கி கடல்ல போட்டாச்சு. இது ஒரு மிக பெரும் ஆறிருள் கலந்த ஒரு மிகப்பெரிய கடல். அங்க நிக்கிற அந்த இடம் பிரம்மாண்டமான ஆழம் உள்ள ஒரு கடல். அது எப்படின்னா அல்லாஹ் பின்னாடி அதை சொல்றான். அவரை ஒரு மீன் விழுங்குதில்ல, அந்த மீன் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தால் அவ்வளவு பெரிய கடல்ல இருக்கும். தொண்டி மாதிரி கிடக்கிறதுல மேல நிக்க முடியுமா? அதோடைய உடம்ப சுமக்கிற அளவுக்கு கேப் உள்ள கடலை அது இருக்கணும். அப்ப ஆழ்கடலுக்கு அவங்க போயிட்டாங்க. ஆழ்கடல்ல தூக்கி யூனுஸ் நபியை போட்டாச்சு. போட்ட நொடியில் அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த மீன் அவரை முடிஞ்சிச்சு. எந்த மீன் சொல்லப்படல, அல்லாஹு ஆலம், அது திமிங்கலமா இருக்கலாம். எந்த மீன் சொல்ல, ஒரு மீன் அவரை விழுங்கியது, மீனுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டார். இந்த இடத்தை தான் அல்லாஹ் இங்க சூரத்துல் அன்பியாவில பதிவு செய்யறான். மீனுடையவர் இத்தஹப முகாதிபன், அல்லாஹ்வின் மீது கோபித்துக் கொண்டு சென்றார். அல்லன் நக்திர் அலை, நாம் அவர் மீது ஆற்றல் பெறாதவர்கள் என்று அவர் நினைத்து கொண்டார். அப்படி ஒரு எண்ணம், ஒரு லிமிட் அவர் உள்ளத்துல வந்துருச்சு. அப்படியான அந்த நிலையில் மீன் அவரை விழுங்குகிறது. ஃபனாதா, அப்ப அந்த மீன் வயிற்றிலிருந்து அவர் அழைக்கிறார். படிப்படியை பின்னாடி சொல்ற அந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்கிறங்க. மீன் முழுங்குது, அவர் உடனே அல்லாஹ்வை அழைக்கிறார். ஃபனாதா ஃபித்துலுமாத். ஒவ்வொரு வரியும் ஒரு பாடம் சகோதரிகளே. துல்மத்துண்டா இருள் என்று அர்த்தம், அது ஒருமையில சொல்லுவாங்க. துலுமாத் என்றால் இருள்கள் என்று அர்த்தம். அது 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், எத்தனை இருள்களாகவும் இருக்கலாம், பன்மை. அல்லாஹ் அதை இங்க பயன்படுத்துறான். ஃபனாதா ஃபித்துலுமாத், ஒரு மிக பெரும் இருள்களில் இருந்து கொண்டு மீனுடையவர், மீன் வயிற்றிலே சிக்கியவர் அல்லாஹ்வை அழைத்தார். அப்பனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்னா, ஆழ்கடல்ல தண்ணிக்குள்ள போயிட்டார். அதுக்குள்ள போகும்போதே இருட்டாயிரும் இல்லையா? உள்ள போகும்போதே ஒரு இருள் அவரை சூழ்ந்துரும். ஒரு மிக பெரும் மீன் ஒன்று விளங்குகிறது, இன்னொரு இருளுக்குள்ள போயிட்டார். மீன் வயிற்றுக்குள்ள வெளிச்சமா இருக்குமா? அங்கே விளக்குகள் இருக்குமா? நட்சத்திரங்கள் இருக்குமா? கடல்ல ஒரு லிமிட்டுக்கு மேல கீழே போயிட்டா வானில் இருக்கின்ற அந்த வெளிச்சம் மறைஞ்சிரும். கடல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கடல்ல இன்னொரு இருள் இருக்கிறது. ஒரு ஆழத்துக்கு மேல போனா அதுல என்ன உயிர் ஜீவராசிகள் வாழ்கிறது என்று இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு ஆழத்துக்கு மேல மனிதனால போக முடியல, அவ்வளவு இருள் இந்த கடலுக்குள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இருள் மிகுந்த கடலுக்குள்ள புகுந்துட்டாரு, மீன் வயிற்றுக்குள்ள சிக்கிறாரு. இன்னொரு இருள், அல்லாஹ் அதை பதிவு செய்யறான். இருள்களில் அவர் சிக்கி கொண்டு அல்லாஹ்வை அவர் அழைக்கிறார். ஃபனாதா ஃபித்துலுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை, நான் அநீதம் இழைத்து விட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் ரப்பே. நான் அவர் செஞ்ச அந்த கோபத்தை, அந்த ரோசத்தை, அவர் செய்த பிழையை அவர் உணர்கிறார். அல்லாஹ் உணர்த்துறான். இப்படி ஒரு ட்விஸ்டை வச்சு, கடல்ல ஏற வச்சு, தண்ணிக்குள்ள தள்ள வச்சு, தண்ணில ஒரு மீனை முழுங்க வச்சு, அந்த இடத்தில் அல்லாஹ் அவருக்கு உணர்த்துகிறான். அப்ப அவர் அல்லாட்ட சரணாகதி அடைகிறார். அல்லாஹ் இடத்துல உதவி தேடுகிறார். உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை, நான் தான் எனக்கு அடிதம் இழைத்துக் கொண்டேன் ரப்பே என்று இறைவனை அவர் அழைத்த பொழுது ஃபஸ்தஜப்னா லஹு, அல்லாஹ் இங்கேயும் சொல்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி பதில் கொடுத்தானோ அல்லாஹ், யூனுஸ் நபி இங்கே அழைத்தவுடன் ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் அவருக்கு பதில் கொடுத்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அந்த இருளில் இருந்து, அந்த சோதனையிலிருந்து, சிரமத்திலிருந்து நாம் அவரை மீட்டமைத்தோம். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், இவ்வாறுதான் இறை விசுவாசிகளை நாம் காப்பாற்றுவோம். எவ்வளவு விஷயங்கள் வருதுல. இதுல என்ன பாடம் தெரியுமா அன்புள்ள சகோதரிகளே? ஒன்று, யூனுஸ் நபியுடைய சமுதாயம் தீங்கிலிருந்து மீளுகிறார்கள், இறை கருணை பெற்றுக்கொள்கிறார். நம்ம லைஃப்ல எவ்வளவோ தவறுகள் பண்ணியிருப்போம். இந்த ரமலான்ல கொஞ்சம் உள்ளத்துல எல்லாம் மாற்றத்துக்கு வந்திருப்போம். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தீங்குகள் செஞ்சிருப்போம். வெளிப்படையில, மறைவுல நம்ம செய்த பாவங்களை நினைச்சு அல்லாட்ட வருந்தி நாம் மீண்டு விட்டோம் என்றால், எப்படி யூனுஸ் நபியின் சமூகத்தை அழிப்பதாக அடையாளங்கள் முதற்கொண்டு அல்லாஹ் அனுப்பி வைத்து அவர்கள் மீண்டதற்காக அவங்கள பாதுகாத்தானோ, அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தானோ, அந்த மாதிரி பூமி நிரம்ப தவறுகளோடு நாம் இருந்தாலும், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால், உள்ள முருகி
இரையச்சத்தோடு நாம் கண்ணீர் விட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க இறைவன் தாராளமானது. அதை முதல்ல நமக்கு இதுல பாடம் தருது. ரெண்டாவது, யூனுஸ் நபி அல்லாஹுவை ஒரு இடத்தில் அழைக்கிறார். இங்கதான் நம்ம தவக்குள்ள புரிஞ்சு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். நம்ம தவக்குள் எப்படி இருக்கிறது, அவருடைய தவக்குள் எப்படி இருக்கிறது. அவர் அல்லாஹுவை எப்படி நம்பினார், நாம எப்படி நம்புறோம்? யூனுஸ் நபி இருந்த இடம் எது, அல்லாஹுவை அழைத்த இடம் எது என்று அல்லாஹ் சொல்றான். கடலுக்குள்ள போறாரு, மீன் வயிற்றுக்குள் பல இருள்களுக்கு மத்தியிலே அவர் சிக்கி இருக்கிறார். எந்த மனிதனுக்காவது அன்றைய தினம் உணர்த்த முடியுமா, நான் வயிற்றுல இருக்கிற மீன் வயிற்றுல யாராவது காப்பாத்துன்னு சொல்ல முடியுமா? மனிதனால் அங்கே உதவி செய்ய முடியுமா சகோதரிகளை? இன்றைய விஞ்ஞானத்தில் கூட, விஞ்ஞானம் வளர்ந்த இந்த உலகத்தில் கூட பிளைட் எல்லாம் திடீர்னு போற மாதிரி சற்று என்ன செஞ்சது, கடல்ல விழுந்துருது. ஏன்னா இந்த பூமியில 3 பக்கம் கடல்களாத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறார். ஒரு பக்கத்துல மனிதர்கள் வாழ்கிறார்கள். அப்ப இந்த பிளைட் விமானத்தில் பயணிக்கின்ற பொழுது அது லட்சத்துல 1 அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். நடந்தா கடல்ல தான் நேரா போய் விழும். தரையில விழுகிறத விட அதிகம் கடல்ல விழுந்துடும். அந்த விழுந்த தடயங்களை கூட தேட முடியாமலும் பல விமானங்கள் போயிருக்குது. உள்ள நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய கருவிகள் இருக்கிறது, விஞ்ஞானத்துறை வளர்ந்து இருக்கிறது. இவ்வளவு வளர்ச்சி மிகுந்த இந்த காலத்திலும் கடலுக்குள்ள போற ஒரு விமானத்தை, மிக பிரம்மாண்டமான விமானத்தை கண்டுபிடிக்க முடியும். தடம் கூட தெரியல. அப்ப யூனுஸ் நபி ஒரு மீனுடைய வயிற்றுல இருக்கிறார். வெளியே மிதந்துகிட்டு இல்ல, கடலுக்கு வெளியே இல்ல, நடுக்கடல சிக்கிட்டு இல்ல, மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறார். யாராவது காப்பாற்ற முடியுமா? அங்கே யார் அவரை காப்பாற்றுவார்? இதுதான் அவர் உள்ள போன உடனே வந்த வார்த்தை எல்லாம் சொல்றான். உடனே உள்ளே போன உடனே பனாதாபு துலுமா, இருள மாட்டின உடனே அல்லாஹ் அவரை அழைக்கிறார். எந்த முயற்சியும் செய்யல, அவருடைய சுயமான எந்த போராட்டம் இல்லை. அது பிரம்மாண்டமான மீன், அந்த மீன் வயிற்றுக்குள்ள ஏதாவது இருக்கும், ஏதாவது தப்பிக்கிறதுக்கு. அதை விட ஒரு சிறிய மீன் அதை சாப்பிட்டு இருக்கலாம், அதுக்குள்ள ஒரு முள் இருக்கலாம், கிடக்கும் தானே. அதை எடுத்து அந்த மீனை குத்தி கிழிச்சு ஏதாவது செய்ய அவர் முயற்சித்து இருக்கலாம், அல்லாஹ் வாழும். ஆனா அவர் அது எதையுமே செய்யல. எதையும் செய்யாமல் இந்த இடத்தில் உண்மையில் என்னால் தப்பிக்க முடியாது. நான் எவ்வளவு சத்தமிட்டாலும் இந்த உலகத்தில் எவருமே என் வாசகத்தை செவிமடுக்க முடியாது, படைத்த இறைவனை தவிர. என்ன ஒருத்தன் இங்க அனுப்பி இருக்கிறான்ல, சோதனைக்காக உள்ள சிக்க வைத்தான் அல்லவா, அந்த இறைவனால் மாத்திரம்தான் எனது குரலை செவிமடுக்க முடியும். பனாதா ஃபித் துலுமாத், அந்த இருளில் இருந்து கொண்டு அவர் இறைவனை அழைத்தார். சத்தமிடுறாரு, கத்துறாரு, அல்லாஹ் இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, அல்லாஹ் உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை, சுப்ஹானக் நீ பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் தாலிமீன் நான் தான் அநியாயம் செஞ்சுட்டேன் ரப்பே, என்ன காப்பாத்திரேன்னு அல்லாஹ்விடத்தில் அவர் கரமேந்தியவன் திரும்ப திரும்ப சொல்றாரு. சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இன்னொரு ஆயத்துல பதிவு செய்யறான், அவர் மாத்திரம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருந்தால், இந்த வார்த்தையை அவர் சொல்லாம இருந்திருந்தா அங்கே ஒரு சமூகம் வாழுது இல்ல, இந்த சமூகம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுற ஒரு நாள் வருமே, அந்த நாள் வரைக்கும் அவரை மீன் வயிற்றிலே நம்ம வச்சிருப்போம்னு அல்லாஹ் சொல்றோம். அவர் மண்டிட்டுட்டார். காரணி தேடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல ஒரு உதவி தேடும் பொழுது அல்லது நம் பிழைகளை சொல்லும் பொழுது, நம்ம செஞ்ச அநியாயங்களை பாவங்களை சொல்லி அல்லாஹ்ட்ட மன்றாடும் பொழுது காரணம் தேடி சொல்லக்கூடாது. அதை செஞ்ச ஒப்புவிச்சிடணும் அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் நான் செஞ்சேன், நான் செஞ்ச அநியாயம் யா அல்லாஹ், நாம் என்ன அநீதத்தை செய்தோம் அதை சொல்லிடணும் அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் அதை விரும்புறான். யூனுஸ் நபி இடத்துல அதை விரும்பினான். அவர் செய்த அநீதத்தை இங்க சொன்னார். அல்லாஹ் உடனே பதில் கொடுத்தான். ஃபஸ்தஜப்னா லஹு நஜ்ஜைனாஹு மினல் கம், நாம் உடனே அவருக்கு பதில் கொடுத்தோம், அவரை அந்த இருளில் இருந்து காப்பாற்றினோம். வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இதுதான் பாடம். இப்படித்தான் முஃமின்களுக்கு, அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், அற்ப மனிதன், நான் மாறலாம், அல்லாஹ் மாறுவானா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொய்யாகுமா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஒரு நாளும் பொய்யாகாது. அப்ப ஏன் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வர்றதில்லை? நம்மளும் கேட்கறோம் தானே. ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு யூனுஸ் நபி மாட்டின மாதிரி ஒரு இடம் அப்படி வச்சுக்கிறேங்க, மனிதனால் வெல்ல முடியாத இடம், மனிதனால எதை கொண்டும் வெல்ல முடியாத ஒரு இடம், உலகமே கைவிட்டுச்சு. தொடர்ந்து அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றாங்க பின்னாடி, அதையும் சேர்த்துக்கிறீங்க இந்த வசனத்துல. ஜக்கரியா இத்நாதா ரப்ப, ஜக்கரியா அவர்கள் தன் இறைவனை அழைத்தார்கள்.
இறைவா என்னை தனியாளாக நீ விட்டு விடாதே, வஅன்த கைருல் வாரிசி, நீதான் வாரிசு தருவதில் மிக சிறந்தவன், மேலானவன், எனக்கு ஒரு வாரிசு தாடா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் அவர் பிரார்த்தனை செய்தார். எங்க செய்கிறாரு, எங்க செஞ்சாரு? இந்த வசனத்தை எப்படி புரிகிறோம்? அவர் ஏதோ தள்ளாத பருவத்தில் அன்னைக்கு கேட்ட மாதிரி அந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறோம், அப்படித்தானே? அப்படி புரிகிறோம் இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண் திருமண உறவு பந்தம் உருவாகியவுடன் இயல்பில் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அந்தந்த நேரத்துல குழந்தை வரலன்னா கவலை வரும். மனிதன் வரலன்னா கவலை வரும். நபிக்கு மட்டும் அது விதிவிலக்கு அல்ல, அது இயல்பில் உள்ளது, வரும். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான் தெரியுமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன நிலையில் இருந்து கொண்டு அழைக்கிறார்? எலும்புகள் தளர்ந்து விட்டது, நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போனது, அவரது மனைவியோ பிள்ளை பேரற்ற வயதை அடைந்து விட்டார். அந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் தனக்கு வாரிசு கேட்டு அவர் அழைத்தார். இதை இறைவன் எப்படி சொல்றான் தெரியுமா? இளமையிலிருந்தே கேட்கிறார். அவருக்கு ஆசை இருக்கும், அவருக்கு ஒரு வாரிசு வேணும், அவரை இந்த பூமியில தூக்கி நடத்த, அவருக்கு உபகாரம் செய்ய, அவர் ஒரு கண்ணியமான அழகான கொஞ்சி விளையாடுற குழந்தையை தூக்கி முத்தமிட எல்லா ஆசையும் இருக்கும் ஒரு நபிக்கு. அவர் மனுஷன். அப்ப அவர் அல்லாஹுவால் பிள்ளை தரப்படாமல் சோதிக்கப்படும் பொழுது அப்போலேருந்தே ஆரம்பிச்சிட்டார். அப்போலேருந்தே துவா கேட்கிறார். தள்ளாத பருவம் வரைக்கும் கேட்கிறார். அவங்க நம்பிக்கை எப்படி? அல்லாஹ் சொல்றான்ல, மூமீன்களுக்கு இவ்வாறுதான் நாம் உதவி செய்வோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், அவருக்கு யஹ்யா என்ற பிள்ளையை நாம் நற்செய்தி சொன்னோம். அல்லாஹ் கொடுத்தான். பிள்ளை பேரற்ற நிலையில் மனைவி இருந்த பொழுதிலும், அவருக்கு பிள்ளை பெற முடியாது என்ற உடல் கூறுகளை விளங்கிய நிலையிலும் அல்லாஹ்விடம் பிள்ளைக்காக பிரார்த்தனை செய்வதை விட்டும் அவர் தளர்ந்து போகல. கேட்டுட்டே இருந்தார். அந்த நம்பிக்கைக்கு இறைவன் கொடுத்த பரிசு யஹ்யா. அல்லாவே பேரை வச்சே கொடுத்தான். அல்லாவே என்ன செஞ்சான்? உலகத்துல இதுக்கு முன்னாடி யாருக்குமே அந்த பேர் கிடையாதுப்பாங்கிறான் அல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை கொடுத்துட்டு அவர் நம்பிக்கைக்கு, அந்த வலுவான ஈமானுக்கு, அல்லாஹ்வின் மீது கொன்ற அந்த பற்றுக்கு, உறுதிமிக்க நம்பிக்கைக்கு இறைவன் கொடுத்த பரிசு, நான் பேரை வச்சு உனக்கு பிள்ளைய தந்தேன். யஹ்யான்னு யாருமே கிடையாது உலகத்துல அந்த டைத்துல. எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரிகளே! அல்லாஹ் உதவி செஞ்சான்ல. இங்கே அவர்களது நம்பிக்கை எப்படிப்பட்டது, நம்ம நம்பிக்கை எப்படி? இதுதான் அல்லாஹ்வுடைய உதவியை நமக்கு தூரமாக்குது. உலகமே கைவிட்ட பொழுதிலும் இதுக்கான அறிவியல் கூறுகள் எதுவுமே இல்லை. நம்மள ஒருத்தருக்கு அப்படி இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. நம்மள ஒருத்தருக்கு பிள்ளை பேரற்றவரா இருக்கிறோம், கல்யாணம் முடிச்சாச்சு, ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆனாலே நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எவ்வளவுதான் பொறுமையா இருந்தாலும் சில பெண்களுடைய வாயை அடைக்க முடியாது. வீட்டுக்கு உறவை விசாரிக்க வர்ற மாதிரி, இன்னும் அப்படித்தான் இருக்கிறாளோ, அங்கே ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, போய் பார்க்க வேண்டியதானே. அவங்க பொறுமையா இருந்து அந்த சோதனையை சகிச்சுக்கிட்டு இருந்தாலும் நோண்டி விடுறது, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள புண்படுத்துறது, இப்படியெல்லாம் பெண்கள் மத்தியில் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்குற உடனே அவங்க உப்பாரி வச்சு அழுதுட்டு கவலைப்பட்டு அதுக்குன்னு ஒரு கடுமையான மருத்துவம் பார்க்க வேண்டும், இல்லை என்று சொல்லலை. வாழ்க்கை முழுக்க மருத்துவம் பார்க்குற பெண்களையெல்லாம் பார்க்கணும். 40 வயசு வரைக்கும் அதுக்குன்னே மருத்துவம் அலைஞ்சி அவன் தர்ற ஹெவி மெடிசினால உடம்புல வேறு வியாதிகள் வந்து மரணமே வந்து நிறைய பெண்கள் அப்படி இறந்திருக்கிறார்கள். ஏன்னா மக்கள் இப்படி பேசுவாங்க. இப்ப இந்த மாதிரி இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்திலிருந்து, திருமணம் முடிக்கப்பட்ட அந்த நாட்களில் இருந்து அல்லாஹ்விடத்தில் தள்ளாத பருவம் வரைக்கும் கேட்கிறாரு. நாம கேட்போமா? நம்ம கேட்போம். எப்ப கேட்போம்? 2 வருஷம் உள்ள வரல, அல்லாஹ் தங்க வைக்கல, அல்லாஹ் குழந்தைய தந்துடுறாரப்பே, பேச்சு தாங்க முடியல. 10 வருஷம் ஆகுது, அல்லாஹ் குழந்தை. ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, அல்லாட்ட கேட்போம். ஒரு 55 வயசு, இதுக்கு மேல அல்லாட்ட கேட்டாலும் நமக்கு கிடைக்காது. ஆனா உடம்புல மாற்றம் வந்துருச்சே, நம்மளால பிள்ளை வைக்க முடியாத, கணவனாலும் இயலாத, அவங்களும் நமக்கு 45-55 வயசுனா அவர் அதுக்கு 10-15 வயசு மேல இருப்பார். அவரால் முடியுமா? அவராலையும் அதற்குண்டான உடல் கூறுகள் இல்லை என்ற உலகத்தின் முகாந்திரத்தை வைத்து நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்ம தவக்குள் முடிவெடுத்துருவோம். இதுக்கு மேல அல்லாட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை, வராது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நிறுத்தினாங்களா? இதைத்தான் அல்லாஹ் பாடமாக்குறது. இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கை இந்த உலகமே கைவிட்டாலும் உலகத்தில் அதற்கான எந்த முகாந்திரம் இல்லை. ஒரு டாக்டர் வர்றாரு, நம்ம உடல் கூறுகளை ஆய்வு செய்யறாரு, இவர் இன்னும் 1 மாசத்துல மௌத்தா போயிடுவாருன்னு சொல்றாரு. அவருடைய செய்தியை மட்டும் கேள்வி
காதுல வாங்கிக்கிட்டு உலக வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறாம என்ன வேணா சொல்லு, அல்லாஹ் நான் தான் அது நடக்கும் என்ற உறுதிமிக்க நம்பிக்கையோடு, அல்லாஹ் எனக்கு இன்னும் ஹயாத்தா, இன்னும் உன்னை வணங்கணும், இன்னும் வாழணும், எனக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, பிள்ளைலாம் சின்ன குழந்தைகளா இருக்கிறாங்க, இன்னும் எனக்கு உலகத்தில வாழ்க்கையை தா என்று அந்த இடத்துல நிக்கிறோமே, அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் செய்த நம்பிக்கை. யூனுஸ் நபி அவர்கள் மீன் வயிற்றில் இருந்து செய்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்குதா? டெட் எண்ட்ல நாம இப்படி இருக்கிறோம், அதான் அல்லங்க பரிசோதிச்சு பார்க்கிறோம். உலகத்தால் அதை கொண்டு வர முடியாது, உலகத்தால் உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கிறீங்க, அவ்வளவு நெருக்கடி உங்களுக்கு வந்துருச்சு. உலகமே கைவிட்டாலும் என் இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்கின்ற உறுதிமிக்க நம்பிக்கை, யூனுஸ் நபி அவர்கள் கொண்ட நம்பிக்கை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொண்ட நம்பிக்கை நம் உள்ளத்தில் ஆணித்தரமாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய உறுதிமிக்க நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு சொல்கிறான், வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், அந்த இறை நம்பிக்கையாளர்களை நாம் பாதுகாப்போம், நம் மீது கடமை. அல்லாஹ்வுடைய உதவி வரலையேன்னு அல்லாஹ்வை கோவிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குன்னு இங்க யோசிப்பாரு. நம்ம இப்படி ரொம்ப அழைக்கிறோமா? யூனுஸ் நபி கேட்டது போல இது போன்ற ஒரு இடத்தில் நாம் இறைவனை அழைப்போமா? அல்லாஹ் அந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறோமா? நம்முடைய நம்பிக்கை அப்படித்தான் இருக்கிறதா? உலக நியதியில ஒண்ணு தப்பி போச்சு, நம்ம சிந்தனையில் அது முடியாது என்று வருகின்ற பொழுது அவ்வளவுதான் ஹலாஸ்னு விட்டுறோம். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்தின் மீது ஆற்றல் மிக்கவன், எல்லாத்தின் மீது ஆற்றல் மிக்கவன். அல்லாஹ்வால் அது முடியுங்கிறான். அந்த நம்பிக்கை இருந்தால் முடியும், அந்த நம்பிக்கையோடு இறைவனை அணுகினால் முடியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படி அழைத்தார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சோதிச்சான், பல வருடங்கள் தள்ளாத பருவம் வரைக்கும் சோதிப்பான், விட்டுறக்கூடாது. ஜக்கரியா நபி விடல. நான் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதை விட்டும் நான் அசௌகரியம் ஆயிர மாட்டேன், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீ கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீ தருவாய். நம்பிக்கையோடு கேட்டார், கேட்டுக்கொண்டே இருந்தார். உலகமே வியந்து போகின்ற பருவத்தில் அவருக்கு என்ன செஞ்சார்? எல்லாம் குழந்தை. இதெல்லாம் நமக்கான பாடங்கள் சகோதரர். இந்த உலகம் கைவிட்டுருச்சு, குடும்பம் கைவிட்டுருச்சு, மருத்துவம் கைவிட்டுருச்சு, ஏதோ ஒரு நிலை. நாமும் அல்லாஹ் மட்டும் நிற்கிறோம், யாருமே இல்லை, யாருமே எனக்கு உதவ முடியாது, என் இறைவன் எனக்கு இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருக்கு. என்னைக்கு அதுல தளர்ந்து போயிடக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நமக்கு பாடம் படித்து தருகிறான். என்றைக்கும் இறை நம்பிக்கையில் நமக்கு சோர்வு வந்து விடக்கூடாது. இன்னைக்கு எப்படி ஆரோக்கியமா கேட்கிறோமோ, அல்லாட்ட உதவி தேடுறோமோ, ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லைன்னா எப்படி ஒரு உற்சாகத்தோடு அல்லாட்ட உதவி தேடுறோமோ, இறைவா குழந்தையை தான் கேட்கிறோமோ, அதே போல எந்த வருடத்தை எந்த பருவத்தை கடந்தாலும் நம்ம கேட்கணும், அல்லாஹ் தருவான். இந்த நம்பிக்கை இருந்தால் இந்த உலகத்தில் ஜக்கரியா நபிக்கு நிகழ்த்தியது போன்ற அதிசயத்தை நமக்கு நிகழ்த்துவான். பல நாடுகள் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 80 வயசு மூதாட்டி பிள்ளை பெற்ற வரலாறுகளை இன்னைக்கு சமீபத்தில் நம்ம படிக்கிறோம். நாம நம்பிக்கையாளர்கள் தளர்ந்து போயிடக்கூடாது. அந்நியர்களை விடுங்க, நம்பிக்கை உள்ள இறை விசுவாசிகள் ஒரு காலம் தளர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 2 நபியுடைய பிரார்த்தனை மூலம் நமக்கு சொல்கின்ற படிப்பினை, அல்லாஹுவின் உதவி, அல்லாஹுவின் பதில். நீங்கள் இறைவனை அழைக்கின்ற பொழுது நிச்சயம் உண்டு, அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். யூனுஸ் அவர்கள் கொண்ட நம்பிக்கையை போன்று உங்கள் நம்பிக்கை இருந்தால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மன வலிமை உறுதியை போன்று உங்கள் ஈமானிய உறுதி இருந்தால், இதுதான் அல்லாஹ் வைக்கிற கேள்வியும் கிறிஸ்துவம். இது நம்மள்கிட்ட இருந்தா ரப்புல் ஆலமீன் நிச்சயம் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை நமக்கு பதில். அல்லாஹ்வுடைய உதவி கண்ணுக்கு முன்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது போன்ற நிறைந்த ஈமான் உள்ளவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.